මේ වීඩියෝ එක බලනකොට අපේ කතාව බලනකොට අම්මා තාත්තාටයි දුවටයි කොච්චර රිදන්නේ කියලා. මට දන්න සිංහල එච්චරයි. මම දන්න සිංහලෙන් තමයි සාධාරණ කතා කරන්නේ. අර කකුස් මාලිට කියන්නේ මේ මට දන්න සිංහලෙන් තමයි මට කතා කරන්න පුළුවන්. ලැට් මාලිට කියන කරුණා කරලා මාගේ සිංහල වැරදුනාම අපි අනිත් අය මට කතා කරන සිංහල භාෂාව අල්ලගෙන තමයි මම මේ භාෂාව බොහොම අමාරුයි කතා டாக்டர் ராமநாதன் சொன்னா 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி கடைசி பாராளுமன்ற நாட்கள். ஸோ இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சிங்களத்தில் கதைச்சிருக்கிறேன். அந்த சிங்களத்தில் கதைச்ச வீடியோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இதில் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதில் என்னமா முக்கியமாக என்னென்ன விடயங்கள் கதைச்சினான்ன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்றைக்கு எனக்கு உண்மையாகவே 4 நிமிடம். நானா அஸ்ஸலாமு அலைக்கும் 4 நிமிடம் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த 4 நிமிடத்தில் 1 நிமிடம் வளமையாக குறைக்கிற மாதிரியே குறைஞ்சினால் மிச்சம் இருந்தது வந்து 3 நிமிடம். இதில் என்னென்றால் நான் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக உண்மையாக ஓட் பண்ண வேண்டும் என்று வந்தது கவலை என்னென்றால் நான் 23 நாள் சிறையில் இருந்தனால் உங்களுக்கு தெரியும். நான் ஏன் சிறைக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும். சரி தானே. ஒன்று மன்னாரில் சிந்துஜா ஹாஸ்பிட்டலில் சாயிகளில் அதுக்கு நியாயம் கேட்க போய் சிறையில் போட்டாங்க. அதுக்கு பிறகு சாவச்சேரி வைத்தியசாலையில் நடந்த ஊழல் சம்பந்தமாக கதை கேட்கல சிறையில் போட்டாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் துவக்கொண்ட தந்து போட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்க வேண்டிய எந்த பாதுகாப்பும் தராமல் துவக்கொண்ட தந்து போட்டு டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆக்கள் வந்து கல்லால் அறிஞ்சு பிரச்சனை படைக்க துவக்கை வெளியால் எடுத்தம் என்று சொல்லி துவக்க வெளியால் எடுத்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டினம் என்பதற்காக கொலை அச்சுறுத்தல் விடுத்தார் என்று இந்த அரசாங்கம் உள்ளுக்குள்ள போட்டிருக்கு. மற்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரனுக்கு 1 பாதுகாப்பு, சாணக்கியனுக்கு 2 பாதுகாப்பு, சுமந்திரனுக்கு 2 பாதுகாப்பு. ஆனால் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு தர விரும்புகிறீங்க. ஸோ அதன் மூலம் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு பிறகு ஆயுதத்தை கையில் வச்சிருக்க வேண்டி வரும். யாராவது கையில் எப்போவுமே என்னுடைய கையில் அந்த காயம் இப்போவுமே இருக்கிற இந்த நீங்கள் பார்க்கலாம். முதல் இது எப்படி கிழிஞ்சு ரத்தம் வந்திருந்தன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ ஒரு துவக்க வெளியால் எடுத்து இனிமே நீ கல்லால் எறிஞ்சேண்டா சுடுவன் என்று சொன்னதுக்கு வந்து 5 நாள் சிறையண்டா 30 பேரை கொலை செஞ்சதுக்கு இத்தனை நாள் சிறையில் வச்சிருக்கணும். அதான் என்னுடைய மனச்சாட்சியில் நான் கேட்குற கேள்வி. இந்த மனச்சாட்சிக்குரிய கேள்வியை இந்த அரசாங்கம் பய சொல்லுமன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. 30 பேர் சரியோ பிழையோ 10 ஸ்டாஃப் சேர்த்துருக்குறாங்க. அதாவது வந்து நான் இவ்வளவு காலமே ஜெயிலுக்குள்ள இருக்கைக்குள்ள நான் பார்த்தது வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சிறைக்குள்ள ஸ்டாஃபும் சிறை கைதிகளும் அடிபடுறையில் அண்ணன் தம்பி அப்பா பிள்ளை மாதிரி தான் இருக்கிறது. அவங்க தங்களுக்குள்ள ஒரு 10 சிறை காவலர்கள் எடுத்துக்கொண்டு போய் உள்ளுக்க கொலை செய்கிறாங்க என்றால் அந்த நிலைமைக்கு நாங்கள் விட்டது காரணம் அங்கே இருக்கிற அந்த கொலைகாரர்கள கையில் அந்த சிறை கைதிகளை விட்டது வந்து எங்களுடைய அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தான். முதல் நாள் நடந்த அந்த சம்பவத்தோட இரவோட இரவா இவர் பிரிசனுக்கு போய் அங்கே அவர்களை எல்லாரையும் பிரித்து மற்ற பிரிசனுக்கு அனுப்பி இருந்தால் ஆக்ஷன் எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த 30 கொலையும் நடந்திருக்காது. 2 கொலையோட முடிஞ்சிருக்கு. 30 கொலையும் நடந்திருக்காது. மாறி 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 கொலை செய்து கடைசியாக தடியோட வந்தவர்களுக்கு உள்ளுக்குள்ள துவக்க நீட்டி சுட்ட என்பதற்காக இதில் 2 பக்கம் நாங்கள் பார்க்கணும். ஒன்று உள்ளுக்க கையை நூட்டி சுட்ட என்றால் அதுக்கு ஓர்டர் கொடுத்தது யார்? ஹர்ஷன நாணயக்காரவருடைய அமைச்சு சொல்லி கொண்டிருக்கு. தாங்கள் அந்த ஓர்டரை கொடுக்கல, தன்னிச்சையாகத்தான் சுட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தன்னிச்சையாக சுட்டிருந்தால் அதுக்குரிய பொறுப்பெடுக்க வேண்டியது அங்கே இருக்கிற மினிஸ்டர். ஸோ அந்த பொறுப்பு எடுத்திருந்தால் 2க்கும் இந்த நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ஸில் இவர் விலத்தி போயிருக்கும். அதை செய்யலை. 2வது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ இவ என்ன செய்ய போயினோம்னு சொன்னால் அந்த சுட்டவர்களுக்கு தாங்களோட கொடுக்கல என்று சொல்லி வழக்கு போட போகிறாங்க. அங்கே தன்னுடைய ஸ்டாஃப் 10 பேர் அடிபட்டு சாயக்க உள்ளுக்குள்ள அவங்கள அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு வேறு வழியே இல்லை தானே. ஸோ ஒன்றும் செய்யலாது. ஆகவே அங்கே நின்ற ஆஃபீஸருக்கு இப்போ வழக்கு போட போகிறார்கள். கொலை வழக்கு 30 கொலை வழக்கில் இப்போ அவருக்கு போட போகிறார்கள். ஸோ நாங்கள் எங்களுடைய அமைச்சராக எங்களுடைய டியூட்டியை செய்யாமல் அதுக்கு பிறகு அங்கே நின்றவர்களுக்கு வழக்கு போடுறதையும் இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்பில்லாத ஒரு ஓர்டர் ஒன்றை கொடுக்க தெரியாத அரசாங்கமாக இருக்கிறது என்ன கேட்கல நான் கவலைப்படுறேன். அதால தான் நான் நினைக்கிறேன் இல்லை இந்த விடயங்கள் முழுக்க பிழையானது. இந்த விடயத்துக்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது என்பதற்கு என்னுடைய நோக்கம் வந்து அன்றைக்கு அமைச்சர் வந்து அந்த சிறைக்கு போயிருந்தால் இந்த 28-30 பேரும் செத்திருக்க மாட்டாங்களேன்னு தான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில்
இப்படியும் நடந்தால் பிறகும் ஒரு அமைச்சு பதவியை ஒரு ஆள் வைக்க வேணுமான்றது என்னுடைய மனச்சாட்சி கொடுத்தது. அட்லீஸ்ட் இந்த பதவியை கொடுக்குறதால வேற ஒன்றும் வராது தான், நீங்கள் வேறு அமைச்சரை வேற போடி இவருக்கு வேறு அமைச்சர் கொடுங்கூடா, அதுதானே நீங்கள் செய்வீங்க. ஸோ இந்த மனச்சாட்சி இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஓட் போடுறதா இல்லையான்ற என்னுடைய கேள்வி. ஆனால் கனவேர் சொல்லினோம், ஓகே இவங்க குடுவடத்துறவங்க தானே, எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு செத்தவன் உண்மையாக கடுவடத்தினானா, குடுவடத்தோட சும்மா போலீஸ்கார் சும்மா வழக்க போட்டு உள்ளுக்க போட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. செத்தவன் எல்லாருமே குற்றவாளி என்றது என்ன சொல்லலாம். மற்றது ஒரு குற்றவாளி இருந்தால் இந்த சமூகத்தில் அவனை திருத்தி வாழ பண்ணுறது தான் எங்களுக்கு வேலையோட ஒரு வைத்தியராக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். மற்றபடி அவனை சுட்டுக்கொலை செய்கிறது அது ஜேவிபி, அது நாங்கள் இல்லை, ஜேவிபி. ஆகவே தேசிய தலைவர் கூட யாருக்குமே சுட்டுக்கொலை செய்ய சொல்லி இது கொடுக்கல தானே. ஆகவே இது எனக்கு மிக கவலையான ஒரு வீடியோ இந்த வீடியோ. ஏனென்றால் ஒரு 30 பேர் உயிரிழப்பு நடந்திருக்கிறது, இன்றைக்கு அது சம்பந்தமான விவாதம் நடக்கிறது. அமைச்சர் இப்போ எனக்கு முன்னால் உரையாட்டி கொண்டு இருக்கிறார், தன்னால் அது ஒன்று செய்யலாம் போயிட்டு. ஆகவே நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய ஸ்பீச்சில் சொன்னால் தான் இதில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னான், இவர் கொடுத்திருந்தார். ஆகவே அது என்னுடைய சிறப்புரிமை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ தான் நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். புதுசாக ஒன்றும் சொல்ல இல்லையா, அது நான் சிங்களத்தில் காய்ச்சபடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். மற்றபடி நானாக கதைகளை சிறப்புரிமை, வீடியோ டிரான்ஸ்லேட் பண்ணுறது படி ஆடாப்பா சரிதானே. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்று பாராளுமன்றத்தில் கொடுத்ததுக்காக இன்றைக்கு எனக்கு அரசு பண்ணப்பட்டு இருக்குது. அதாவது அந்த பாராளுமன்றத்தில் நான் இருக்கிறேன், பாராளுமன்றம் படி 9 மணிக்கு வந்துட்டேன். இப்போ பின்னேரம் 5:15 4:38க்கு எனக்கு கடிதம் கொண்டு வந்துட்டு சொல்கிறார்கள் ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்லி தரட்டு மாவட்டம். நான் டைம் உடல் இருக்கேன் 4:38க்கு தான் அது நான் ரிசீவ் பண்ணினான். ஸோ நான் நினைக்கிறேன் அது ஒரு மிகப்பெரிய கேவலமான அரசாங்கத்தினுடைய வேலைகள். எல்லாரையுமே திட்ட இல்லாது, ஆனால் ஒரு சில பேர் செய்கிற வேலைகளால் ஒட்டுமொத்த அரசாங்கம் கெட்ட பேரை எடுக்கிறது. ஸோ என்னுடைய மனச்சாட்சிக்கு அது சரியாக படையில் இப்படியான விடயங்களை அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் தமிழரசு கட்சி இன்றைக்கு எழும்பி வழியால் போயிட்டுது. அவர்கள் தமிழரசு கட்சிக்காரர் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார்கள். அந்த 30 பேரை கொலை செஞ்சது சரிதான், சரி 20 சிறை கைதிகளை கொலை செஞ்சது சரின்னு சொல்லுங்க. 10 பந்தனகார நிலதாரி, அதாவது பிரிசன் ஆஃபீஸர்ஸ் 10 பேர் செத்துருக்காங்க. ஸோ அவன்கிட்ட அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அவன்கிட்ட தங்கச்சிக்கு அக்காவுக்கு எப்படி இருக்கும். ஸோ என்ன ஒரு மனச்சாட்சியோடு நாங்கள் இன்றைக்கு அமைச்சருக்கு சார்பாக ஓட் பண்ண போகிறோம்ன்றது தமிழரசு கட்சி தான் கேட்கும். இன்றைக்கான் ஓட்டிங்கில் தமிழரசு கட்சி வழி நடக்குது. ஸோ என்ன தெரியலை, நாங்கள் அரசியலுக்காக எங்களுடைய மனச்சாட்சியை எரிக்கிறோம், மனச்சாட்சியை புதைக்கிறோம், அரசியலுக்காக எங்களுடைய மனச்சாட்சியை புதைக்கிறோம். அது எனக்கு சரியாக படையில. ஆகவே நான் இன்றைக்கு கொண்டு வந்த மோஷன் சார்பாகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஓட் பண்ணுறேன்னு முடிவெடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களோட மனச்சாட்சிப்படி கொலை செய்ததெல்லாம் சரி, இப்படி தான் கொலை செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அல்லது மனச்சாட்சிப்படி இவர்கள் கொலை செய்தது சரி, மினிமம் அமைச்சர் ரிசைன் பண்ணணுமா இல்லையான்றது இந்த வீடியோவில் ஒரு கொமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க. உங்களோட மனச்சாட்சி உங்களை பொறுத்தது. உங்களுடைய பிள்ளைகள் சகோதரங்கள் சேர்த்திருந்தால் நீங்கள் வெளிநாடுகளில் கூட இப்படி கொலை செய்கிறீர்கள். ஈவன் சவுதி அரேபியாவில் கூட இருக்கிற சண்டனைகள் கூட இப்படி இல்லை. ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்க, கீழே கொமெண்ட் பண்ணுங்க, சரியா பிள்ளையா, நான் கதைச்சது சரியா பிள்ளையா. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. විනාඩි 3ක කාලයක් තියෙනවා. විනාඩි 4ක් තිබ්බා, මේ විනාඩි 3ක් කරා මන්දා මේ කතා කරන්න දෙන්නේ නැතේ. වාඩි වෙන්න කිව්වනම් හරි. මේ මම කියන්න යන්නේ මම ඇත්තටම මේ අද දවස බොහොම මේ දුක වෙනවා. මේ 30 දෙනෙක් මරලා තියෙනවා. එක්කෙනෙක් නෙවෙයි, දෙන්නෙක් නෙවෙයි, 30ක්. කවුරු වුණොත් ඒගොල්ලෝ දඩුවම් දුන්නොත්, ඒගොල්ලෝ සිරකරුවන් වුණොත්, ඒගොල්ලෝ නිලධාරී වුණොත් එයාලාගේ පුතාලාට දුවලාට තියෙන කැක්කුම අපිට තේරෙන්නේ නැහැ. අපි ඇවිල්ලා මෙතනින් එක එකනා රනිල්ගේ අරවා මේවා කියලා කතා කරාම අපි අතරම අද කතා කරන්න ඕනේ ඒගොල්ලෝගේ අම්මා තාත්තා මේ වීඩියෝ එක බලනකොට අපේ කතාව බලනකොට අම්මා තාත්තාටයි දුවටයි කොච්චර රිදන්නේ කියලා. මට දන්න සිංහල එච්චරයි. මම දන්න සිංහලෙන් තමයි සාධාරණ කතා කරන්නේ. අර කකුස් මාලීට කියන්නේ මේ මට දන්න සිංහලෙන් තමයි මට කතා කරන්න පුළුවන්. ලැට් මාලීට කියන කරුණා කරලා මාගේ සිංහල වැරදුනාම අපි අනිත් අය මට කතා කරන සිංහල භාෂාව අල්ලගෙන තමයි මම මේ භාෂාව බොහොම අමාරුයි කතා කරන්නේ. එතකොට வணக்கம். நான் இன்றைய தினம் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்பீச் மூலம் நாங்கள் வேணுமென்றால் ரணிலை பற்றியோ அல்லது மைந்த பற்றியோ கதைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை பார்க்கின்ற நேரங்களில் உண்மையாகவே மிக பயங்கர கவலையாக இருக்கும். அந்த உறவுகளை இழந்து, அது நீங்கள் கொண்டு போய் சிறையில் வச்சவங்களாக இருக்கலாம் அல்லது சிறையில் அதிகாரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இருக்கிற கவலைகள் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற கவலைகள் நாங்கள் சும்மா எங்களுடைய வார்த்தைகளாலையும் இதில் நாங்கள் சண்டை பிடிக்கிறதாலையும் நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகவே அதே நேரத்தில் நான் இந்த
பாராளுமன்றத்துக்கு கதைக்கின்ற என்னுடைய இந்த சிங்கள மொழி என்பது வந்து நான் என்னுடன் மற்றவர்கள் கதைக்கின்ற சிங்களத்தில் இருந்து தான் பழகினேன். நான் படித்து சிங்களம் கதைக்கவில்லை. இது வந்து ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ். அதாவது வந்து நான் படித்ததை வச்சுக்கொண்டு தான் நான், அதாவது கதைக்கிறதை வச்சுக்கொண்டு நான் விளங்கினதில் தான் நான் கதைக்கிறேன். ஆகவே என்னுடைய சிங்களத்தில் ஏதாவது பிழை இருந்தால் கக்கூஸ் மாலியிடம் சொல்லவும். கக்கூஸ் மாலி என்றால் லெட் என்றால் உங்களுக்கு தெரியும் என்னென்று. அது வந்து கக்கூஸ் என்பது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட் நினைக்கிறேன். ஆகவே கக்கூஸ் மாலியுடன் சொல்லவும் நான் இப்படியான இந்த விடயங்களை கதைக்கின்ற போது சிங்களத்தை மிகவும் கஷ்டப்பட்டு தான் கதைக்கிறேன் என்கின்ற விடயத்தை கக்கூஸ் மாலியுடன் சொல்லவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். කකුස් මාලි දැනගන්න ඕනේ මගේ වචනයවල් මම ඉගෙනගෙන ආපු එකක් නෙවෙයි. තව එකක් තමයි මේ මූලාසරණ මන්ත්‍රතුමනි. දැන් මේ හිතලා බලන්නකෝ 10 දෙනෙක් මේ 10 දෙනෙක් ඒගොල්ලෝ නැති වෙලා තියෙනවා මේ එතන වැඩ කරපු මේ නිලධාරියෝ. මම අවුරුදු 23ක් හිටියා. සෝරි මේ දවස් 23ක් හිටියා හිරේ ඇතුලේ. එතකොට හිතලා බලන්නකෝ කොච්චර කැකුම ඇති කියලා. ඒ නිලධාරියුන්ට තමන්ගේ යාළුවෝ ඇතුළ දාලා මරනකොට ඒ මිනිස්සු අවි අතර තියාගෙන ඇතුලේ යන්න බැරුව කොච්චර අමාරුවෙන් හිටලා ඇති කියලා පොඩ්ඩක් හිතලා බලන්න. හැබැයි අපේ ඇමතිතුමා එදා අඩිය කාලා නිදි. அப்போ நான் சொல்லுகிறேன் என்னென்றால் ஜோர்ஜ் பாருங்கோ எவ்வளவு கவலையாக இருக்கும் அந்த ஆஃபீஸர்ஸுக்கு தங்களுடைய சகோதரங்களை உள்ளுக்குள்ளே போட்டு கொலை செய்கிறார்கள் என்கின்ற பார்க்கும்போது வெளியில் இருக்கிறவர்களுக்கு வந்து அங்கே இருக்கிற பிரிசன் ஸ்டாஃபுக்கு வந்து இவ்வளோ கவலையாக இருக்கும். ஆனால் எங்களுடைய அமைச்சர் வந்து அண்டு குடிச்சு போட்டிரவு வரியில் நித்திரை. அது நான் மிகவும் பொறுப்போடு சொல்லுகிறேன். அவர் அமைச்சர் வந்து அன்றைய தினம் குடித்து போட்டு நல்ல நித்திரை. ஆனால் இந்த ககுஸ்மாலி போன்ற லட்மாலி என்று சொல்வது வந்து அவர்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை. ஆகவே லட்மாலி போன்றவர்கள் விளங்கி கொள்ள வேணும். இப்படியான விடயங்களை கதைக்கின்ற போது அதை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவு கவலைப்படும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ඇමතිතුමා එදා අඩියක් කාලා නිදි. මම බොහොම වාක්‍යමෙන් කියන්නේ මේක. හරිද? ඇමතිතුමා එදා අඩියක් කාලා නිදි. විනාඩියයි තියෙන්නේ. ඔව් ඉවර කරන්න. දැන් ඉවර කරන්න මේක එක. මේ ඇමතිතුමා එදා අඩියක් කාලා නිදි. එතකොට මට මේ මාර දුකයි. අද මම ඊයේ ගැහුවා කියලා අද මට වොරන්ට් එක ඉෂුව කරලා තියෙනවා ඇමතිතුමා. ඇමතිතුමාගේ මේ මම පාර්ලිමේන්තුව උදේ 9 ඉඳන් ඉන්නවා. අද වොරන්ට් එක ඉෂුව කරලා තියෙනවා. මම බොහොම කනකාටියෙන් කියනවා මම මේගොල්ලෝගේ විරුද්ධව තමයි අද ඡන්ද දෙන්නේ. මට කිසිම දේශපාලනයක් නෑ මේක. හැබැයි අර පවුලගේ අම්මා තාත්තා දරුවන්ට තියෙන කැකුම මට තේරෙනවා. මට අම්මා තාත්තා නෑ. ඒ නිසා මට මේකෙන් මේගොල්ලෝගේ විරුද්ධව දෙන්න වෙන්නේ. කරුණාකරලා මේ ඇමතිතුමාට කියන්න කරුණාකරලා මේක ඉවත්ලා යන්න කියලා. මොකද அப்போ நான் சொல்கிறேன் என்றால் உங்களுடைய அமைச்சர்கிட்ட தயவு செய்து சொல்லுங்கோ உடனடியாக இந்த பதவியிலிருந்து விலகி போய் தன்னுடைய பொறுப்பை நிரூபிக்க சொல்லி இல்லை என்றால் அது வந்து ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். அந்த செத்த 30 பேருடைய சகோதரர்களுக்கு அம்மா அப்பாவுக்கு எனக்கு அம்மா அப்பா இல்லை என்கிற துக்கம் எனக்கு தெரியும். ஆகவே நான் கேட்குறது முழுக்க தயவு செய்து அந்த அமைச்சர் கர்ஷன நாணயக்கார் அவர்களை இந்த பதவியிலிருந்து விலத்தி நீதியான விசாரணைகளை முன்னெடுக்கணும் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய உண்மையான வலி தெரியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தயவு செய்து அன்றைக்கு குடிச்சு போட்டி வேறு நித்திர கொண்டதால் தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. ஆகவே தயவு செய்து மனச்சாட்சியோடு நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ඒ මිනිස්සුම කැකුව අපිට තේරෙන්නේ නැහැ. අපි මේ අඩිය කාලා ගෙදර පුදිය ගත්තාට අපිට තේරෙන්නේ නැහැ. ඒ මිනිස්සුම දරුවන්ට තමයි අම්මා නැහැ තාත්තා නැහැ. මං ඉවර කරන්න තව තප්පර 10ක් දෙන්න. මගේ විනාඩි 4 තිබ්බා. මේ අඩු කරා. ඒ නිසා මට තප්පර 10ක් දෙන්න. මම அப்போ நான் பேசுகிறேன். எனக்கு 4 நிமிடங்கள் இருந்தது, 3 நிமிடம் ஆக்கியிருக்கிறீங்கள். அப்போ அவர் சொல்கிறார் 1 நிமிடம் தான் இருக்குன்னு. அப்போ சொல்கிறேன் ஏன் இப்போ மைக்கை ஆஃப் பண்ணுங்க வேண்டு பேசுகிறேன். நான் இப்போ ஆஃப் பண்ணுங்க வேண்டாம். அப்போ என்னடால் 4 நிமிடம் தந்தால் 3 நிமிடமாக குறைப்பாக. அப்படி ஒரு மிக கேவலமான ஒரு அரசாங்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே மிக கவலையோடு சொல்லுகிறேன். உடனடியாக பாராளுமன்ற அமைச்சரை வந்து விலத்து சொல்லுங்கள். இது ஒரு மிகப்பெரிய துரோகம். அந்த அம்மா அப்பா இல்லாத அந்த பிள்ளைகள் இருக்கிற வழியே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். කියනවා මේගොල්ලන්ට දැම්මම මෙයාට ඉවත් වෙලා මෙයාට නඩුවක් දාලා අරස් කරලා හිරේ දාලා උරුවට චෝදනාවක් දාලා නඩුව ඉවර කරන්න කියලා. නැත්තම් 2029 මම අවුරුදු 20 25ක් මෙයාව ඇතුළට දානවා. තව ආණ්ඩුවක් ආවොත් මෙයාව දානවා අවුරුදු 20 25 මිනිමරුම් 30ක් එකට අනිවාර්යෙන් 2029 දානවා. ඒ නිසා ඒගොල්ලෝ දැන් හොඳටම පොරදී ඉවර කරනවා. හොඳටම පොරදීනේ බොරු නඩුව දාලා මේවා කරගන්න අපේ නඩුවත් අත්ත දාලා අපේ ඉවත්ලා ගෙදර යවන්න. ඒ නිසා බොරුවට නඩුවක් දාලා බොරුවට අරස් කර කියලා ගිහිල්ලා දාලා ආපහු ආවෙලා එළියට මේ අප අරගෙන ආවිල්ලා බොරු සාක්ෂි ටිකක් දීලා මෙයාට කියන්න මේ ඉවත් වෙලා
කරගන්න කියලා නැත්නම් 2029ක් මන් දන්නේ කොහෙද තුවන්න වෙයි කියලා. කොහොමද ගරු වසන් அப்போ நான் சொல்கிறேன் உடனடியாகவே இவரை வந்து தன்னுடைய அதாவது வந்து அமைச்சு பதவியிலிருந்து விலத்தி ஒரு பொய் வழக்கொண்ட போட்டு பொய்க்கு இவரை அரெஸ்ட் பண்ணி போய் பெயில் எடுத்து அதுக்கு பிறகு அந்த பொய் சாட்சிகளை போட்டு இந்த வழக்குகளை முடிக்க சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லையென்றால் 2029ஆம் ஆண்டு வேறொரு அரசாங்கம் வர நாட்களில் ஹர்ஷன நாணயக்கார ஒரு நாள் 2 நாள் இல்லை 20-25 வருடங்கள் கொலை தண்டனைக்கு கொலை குற்றவாளிக்கு வந்து அரசாங்கம் வேறொரு அரசாங்கம் வரைக்கும் போடும். அவை செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை இப்போதைக்கு இவர் உடனடியாக விலத்தி போவது தான் இப்போதைக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை. அவை தயவு செய்து வரை உடனடியாக விலத்தி போக சொல்லி உங்களுக்கு தானே பழக்கம், வளமையாக இப்படியான வேலைகளை செய்து உங்களுக்கு பழக்கம் என்றதால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய என்னென்றால் உடனடியாகவே இவரை விலத்தி போய் வழக்கொண்ட பொய்யாக போட்டு இந்த வேலைகளை செய்யுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லையென்றால் 2029ஆம் ஆண்டு எங்கே ஓட வேண்டி இருக்குமென்றது எங்களுக்கே தெரியாது என்று சொல்லுகிறேன். சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும், மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே
சனமே சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன்